Taste the Daily. கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் நடைபெற்ற இறகுப்பந்து போட்டியினை அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி துவக்கி வைத்தார். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாள் விழாவையொட்டி கிருஷ்ணகிரியில் ஆண்களுக்கான இறகுப்பந்து போட்டி நடைபெற்றது. போட்டியினை கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.பி. முனுசாமி துவக்கி வைத்தார். இரட்டையர் பிரிவு, ஒற்றையர் பிரிவு என தனித்தனியாக நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப்பணம், பரிசு, சான்றிதழ்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் குமார், அதிமுக மாணவர் அணியினர், நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று வரும் எஸ்ஐஆர் பணிகளை கழக அமைப்பு செயலாளர் கோ ஹரி நேரில் ஆய்வு செய்தார். ஆகூர், பூச்சிரெட்டி போன்ற கிராமங்களில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அப்பகுதிகளுக்கு நேரில் சென்ற அவர் வீடு வீடாக சென்று எஸ்ஐஆர் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பொறுப்பாளர்களிடம் ஆலோசனை நடத்தி விவரங்களை கேட்டறிந்தார். அப்போது அவர் அதிமுக நிர்வாகிகளிடம் இந்த ஆய்வுப் பணியை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். புதுக்கோட்டை அருகே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆய்வு செய்தார். விராலிமலை, ஈழப்பூர், மலைக்குடிப்பட்டி, தென்னம்பாடி பகுதிகளில் நடைபெறும் எஸ்ஐஆர் பணிகளை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சி. விஜயபாஸ்கர் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது வாக்காளர் படிவங்களை முறையாக நிரப்பப்பட்டுள்ளனவா என்பதை ஆராய்ந்து செயல்படுவது குறித்து அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். ஆய்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ஈரோடு மாநகராட்சி பகுதியில் நடைபெற்று வரும் வாக்காளர் தீவிர திருத்த பணியை அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.வி. ராமலிங்கம் நேரில் ஆய்வு செய்தார். 51வது வார்டுக்குட்பட்ட மணல்மேடு, 214, 215 ஆகிய வாக்கு மையங்களில் அதிமுகவை சேர்ந்தவர்களை எஸ்ஐஆர் பட்டியலில் இருந்து நீக்கியதாக கூறப்பட்ட நிலையில் அப்பகுதியில் நடைபெற்று வரும் எஸ்ஐஆர் பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.வி. ராமலிங்கம் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது அவர் அதிமுகவை சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள், அதிகாரிகளுடன் அனைத்து வீடுகளுக்கும் செல்ல வேண்டுமென ஆலோசனை வழங்கினார். அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான அரையாண்டு தேர்வு டிசம்பர் 10ஆம் தேதி முதல் தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை அட்டவணையை வெளியிட்டுள்ளது. 6 முதல் 9 வரையிலான வகுப்புகளுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி தமிழ் தேர்வும், 16ஆம் தேதி ஆங்கில தேர்வும், 17ஆம் தேதி விருப்பமொழி தேர்வும், 18ஆம் தேதி கணித தேர்வும், 19ஆம் தேதி உடற்கல்வி தேர்வும், 22ஆம் தேதி அறிவியல் தேர்வும் மற்றும் டிசம்பர் 23ஆம் தேதியன்று சமூக அறிவியல் தேர்வும் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 10ஆம் வகுப்பிற்கு டிசம்பர் 10ஆம் தேதி தமிழ் தேர்வும், 12ஆம் தேதி ஆங்கில தேர்வும், 15ஆம் தேதி கணித தேர்வும், 18ஆம் தேதி அறிவியல் தேர்வும், 22ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வும், 23ஆம் தேதி விருப்ப மொழிக்கான தேர்வும் நடைபெற உள்ளது. 11ஆம் வகுப்பிற்கு டிசம்பர் 10ஆம் தேதி தமிழ் மொழிக்கான தேர்வும், 12ஆம் தேதி ஆங்கில தேர்வும், 15ஆம் தேதி இயற்பியல் மற்றும் பொருளாதார தேர்வுகளும், 17ஆம் தேதி கணிதம், விலங்கியல், வர்த்தகத்திற்கான தேர்வுகளும், 19ஆம் தேதி வேதியியல், கணக்கு பதிவியலுக்கான தேர்வுகளும், 22ஆம் தேதி கணினி அறிவியல் மற்றும் 23ஆம் தேதி உயிரியல், வரலாறு மற்றும் தாவரவியல் உள்ளிட்ட பாடப்பிரிவுகளுக்கான தேர்வுகளும் நடைபெற உள்ளன. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் 10ஆம் தேதி தமிழ் தேர்வும், 12ஆம் தேதி ஆங்கில தேர்வும், 15ஆம் தேதி கணிதம், விலங்கியல், வணிகவியல், நுண்ணுயிரியல் மற்றும் விவசாய அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கான தேர்வுகளும் நடைபெற உள்ளன. டிசம்பர் 17ஆம் தேதி வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியலுக்கான தேர்வும், 19ஆம் தேதி இயற்பியல், பொருளாதாரத்திற்கான தேர்வும், டிசம்பர் 22ஆம் தேதி உயிரியல், தாவரவியல் மற்றும் வரலாறு பாடப்பிரிவுகளுக்கான தேர்வும், டிசம்பர் 23ஆம் தேதி கணினி அறிவியல் ஆகிய அரையாண்டு தேர்வுகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் பாகல்பட்டி பகுதியில் உள்ள ஸ்ரீ வித்தியாம்பிகை அம்மன் உடனமர் ஆதிசிவன் ஸ்ரீ சோழீஸ்வரர் கோயில் மண்டல பூஜையில் கழக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி சிறப்பு வழிபாடு செய்தார். கோயில் விழாக்குழு சார்பில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமிக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மண்டல பூஜையில் பங்கேற்ற கழக பொதுச் செயலாளர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்.
கழக அமைப்பு செயலாளர் சிங்காரம், சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் AKSM பாலு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் மற்றும் சேலம் புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் தருமன், ஓமலூர் மேற்கு ஒன்றிய இளைஞர் இளம்பெண்கள் பாசறை தலைவர் பிரேமா தர்மன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். முன்னதாக பாகல்பட்டி வருகை தந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமிக்கு ஓமலூர் மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் பெருந்திரளானோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் நடைபெற்ற இறகுப்பந்து போட்டியினை அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி துவக்கி வைத்தார். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாள் விழாவையொட்டி கிருஷ்ணகிரியில் ஆண்களுக்கான இறகுப்பந்து போட்டி நடைபெற்றது. போட்டியினை கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி துவக்கி வைத்தார். இரட்டையர் பிரிவு, ஒற்றையர் பிரிவு என தனித்தனியாக நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப்பணம், பரிசு, சான்றிதழ்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் குமார், அதிமுக மாணவர் அணியினர், நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தருமபுரி அதிமுக அலுவலகத்தில் கழக மாணவர் அணி சார்பில் மாற்றத்திற்கான இளைஞர்களின் குரல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான KP அன்பழகன், மாநில மாணவர் அணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்று ஆலோசனை வழங்கினர். கூட்டத்தில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் SR வெற்றிவேல், சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, மாநில மருத்துவர் அணி இணை செயலாளர் அசோகன், மாவட்ட மாணவர் அணி துணை செயலாளர் செந்தில்குமார், நகர செயலாளர் பூக்கடை ரவி, ஒன்றிய செயலாளர்கள் சிவபிரகாசம், பழனி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் கொடவாசல் அதிமுக வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான R. காமராஜ் தலைமை வகித்து ஆலோசனை வழங்கினார். கூட்டத்தில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட 105 வாக்குச்சாவடிகளின் முகவர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் பாப்பா சுப்பிரமணியன், செருகுடி ராஜேந்திரன், வாக்குச்சாவடி பொறுப்பாளர் ரயில் பாஸ்கர், முன்னாள் பேரூராட்சி தலைவர் கிளாரா செந்தில், துணைத் தலைவர் MR தென்கோவன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை அருகே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆய்வு செய்தார். விராலிமலை, இழுப்பூர், மலைக்குடிப்பட்டி, தென்னம்பாடி பகுதிகளில் நடைபெறும் SIR பணிகளை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான C. விஜயபாஸ்கர் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது வாக்காளர் படிவங்களை முறையாக நிரப்பப்பட்டுள்ளனவா என்பதை ஆராய்ந்து செயல்படுவது குறித்து அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். ஆய்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள சின்னாண்டி குழியில் புதிதாக அமையவுள்ள பயணியர் நிழற்கூடை கட்டுமான பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 6 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியதுடன் கட்டுமான பணிகளுக்கான பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்துக்குட்பட்ட பகுதிகளில் கழக நிர்வாகிகளுக்கும் வாக்குச்சாவடி கிளை நிர்வாகிகளுக்கும் நேரடியாகவும் டிஜிட்டல் மூலமாகவும் பிரச்சாரம் மேற்கொள்வது குறித்து பயிற்சி பட்டறை மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் MLAவுமான சு. ரவி மற்றும் வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் நிவாஸ் ஆகியோர் இதில் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். நகர செயலாளர் பாண்டரங்கன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.